பெரியம்மா பெரியம்மா பலாப்பழத்தை பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருக்கு பெரியம்மா. ஏமா உனக்கு பலாப்பழம் வேணுமோ? ஆமா பெரியம்மா. ஆ வேணுமாம்மா உனக்கு? ஆசையா இருக்கா? ஆமா பெரியம்மா எனக்கு ஆசையா இருக்கு, ஒன்று மட்டும் வாங்கிட்டாங்களே. சரிம்மா இந்த வாங்கி தரேன். ஆச்சி ஆச்சி பெரியம்மா பலாப்பழம் கேட்குறாங்கல்ல, சீக்கிரம் கொடுங்க ஆச்சி, ஆசையா இருக்கு திங்கன்னு போல. இந்த தாரண்டி. ஆச்சி எவ்வளவு? 4 10 ரூபாம்மா. 4 10 ரூபாயா? அப்பப்பப்பா இருக்க ரேட்டு கூடிட்டுல போகுது. சரி கொடுங்க, ஒரு 20 ரூபாய்க்கு தாங்க. 2 கூடையே போட்டு தாங்க. எங்கம்மா விற்கிற விலைவாசிக்கு கூட போடுற மாதிரி இருக்கு. சரி பிள்ளை கேட்குது, உனக்கு ஒன்று போட்டு தரேன் சேர்த்து. ஆசையா இருக்கு பாட்டி, சீக்கிரம் போட்டு தாங்க. எவ்வளோ நாளாச்சு தெரியுமா சாப்பிட்டு? இருடி பாட்டி போட்டு தருவாவ, சீக்கிரம் போட்டு தாங்க பாட்டி. எல முன்னாடி இந்த பழம் நீ சாப்பிட்ருக்கியா? சாப்பிட்ருக்கேன்க்கா. ஊருக்கு வரும்போது அம்மா வாங்கி கொடுத்துச்சு, சாப்பிட்டேனே. பெரியம்மா இவனுக்கு மட்டும் ஊருக்கு போகும்போது வாங்கி கொடுத்துருக்கியா உங்களுக்கு? ஆமாடி, ஊருக்கு வரும்போது கேட்டு ஒரே அடம் பண்ணானா, சரிடான்னு சொல்லி 2 வாங்கி கொடுத்தேன், ரொம்பலாம் வாங்கல. இந்தம்மா பாட்டி தாரேன், பெரியம்மாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கியாக்கா? கொடுங்க பாட்டி. ஐ பார்க்கும்போதே சூப்பரா இருக்கு. ஏம்மா சுபி குடு, பெரியம்மா பைக்குள்ளார போட்டு வைக்கிறேன், வீட்டில் போய் சாப்பிடலாமா? பெரியம்மா இங்கே சாப்பிடுவோம் பெரியம்மா. எடி பஸ் ஸ்டாண்டில் ஈ மூச்சிட்டு என்னமோ போல இருக்கு, இங்கே உட்காந்தா சாப்பிட்டுட்டு இருப்ப, வீட்டில் போய் சாப்பிடலாண்டி, பெரியப்பாக்கு 2 கொடுத்துட்டு. ஆ சரிங்க பெரியம்மா, அப்போ பைக்குள்ளார வைங்க, இந்தாங்க. ஆ சரி கொண்டா, அந்த பாட்டிக்கு காசு கொடுத்து அமுச்சு விடுவோம். ஏம்மா இது யாரு? உன்னோட தங்கச்சி மாவளா? பெரியம்மான்னு ஆசையாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஆ ஆமா ஆச்சி, என் தங்கச்சி மகதா. அந்த பையன் தங்கச்சி மாவனா? இல்லை என் தங்கச்சி மாவன் கிடையாது, என் மாவன் தான். என் தங்கச்சிக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும், எனக்கு 2 பொண்ணும் ஒரு பையனும் பாட்டி. அப்படியாயா? சரி நல்லா இருக்கணும். எவ்வளவு பாட்டி காசு? 20 ரூபா கொடுயா போதும். 2 பழம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கிறேன், யாருக்கும் இப்படிலாம் போட்டு தர மாட்டேன். ஒன்றும் இது இல்லை. இந்தாங்க. டேய் குட்டி தம்பி, நம்ம வீட்டில் போய் சாப்பிடுவோம், இங்கே வேண்டாம், ஈயெல்லாம் முச்சுக்கிட்டு இருக்குன்னு அம்மா சொல்லுதில்ல, வீட்டில் போய் வச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்து பெரியப்பா வந்துடுவாரா, எல்லாரும் உட்காந்து ஜாலியாக சாப்பிடலான்டா. சரியா? இப்போ எனக்கு ஜாலியாக வேற இருக்கு, ஏன்னா நான் அந்த புது வீட்டுக்கு வந்ததே இல்லைல்ல. அக்கா அங்கே நிறைய காக்கா வரும், நிறைய குருவி, மைனா, கிளி எல்லாமே வரும் தெரியுமா? சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு, ஜாலியா இருக்கும்க்கா. மயில்லாம் வந்து சாயங்காலம் கத்திட்டே இருக்கும்க்கா. சுபி இந்தா இத அந்த பாட்டி கிட்ட கொடுமா. ஆ கொடுங்க பெரியம்மா. பாட்டி இந்தாங்க காசு. ஆ குடு சாமி. அம்மோட்டு பழம் நல்ல டேஸ்டாக இருக்கும் பார்த்துக்க, கவலைப்படாதீங்க, அம்புட்டு ருசியாக இருக்கும், வீட்டில் வச்சு சாப்பிடுங்க. ஆ சரிங்க பாட்டி, இந்தாங்க காசு படிச்சுக்கோங்க. ஆ கூடியா. பெரியம்மா இந்தாங்க பலாப்பழத்தை உள்ள வைங்க, ஏன்னா இப்பவுமே ஈ தேடி வந்து உட்காருது பெரியம்மா, அதுக்கு தான் பெரியம்மா சொன்னேன் உள்ள வைப்போண்டின்னு. சரிங்க பெரியம்மா இந்தாங்க. ஐயோ கால் என்னமோ போல சுடுதே, ஆத்தாடி செருப்பை மறந்துட்டு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் பலாப்பழத்தை பார்க்கும் கால் சுடுற மாதிரி தெரியல, இப்போ பார்த்தா கால் இந்த சுடுது. சுபீகா என்ன ஏதோ நீயா பேசிட்டு நிக்க? இல்லடா குட்டி தம்பி, கால் சுடுற மாதிரி இருக்கு, சரியான சுடுதுடா. என்னோட செப்பல் தாரேன், நீ போட்டுக்கக்கா. உன் செப்பல் எனக்கு பத்தவே பத்தாது, அதை எப்படி நான் போட்டுக்கிறது? போடா லூசு, எனக்கு ஒன்றும் வேண்டாம். வேணாட்டி போ, உன் கால் தான் நல்லா சுடும், சூட்ல நின்னுட்டே இரு. டேய் நானே சுடுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப பண்றான். அம்மாட்ட உனக்கு செப்பல் வாங்கி தர சொல்லவா? வேண்டாம். ஏன் சுபீகா வேண்டாம்னு சொல்ற? இரு நான் அம்மா கிட்ட சொல்றேன். வேணாம்டா, பாவம் பெரியம்மாட்ட காசு இருக்கா இல்லையான்னு தெரியல, வேண்டாம் விடு. இரு அம்மா கிட்ட சொல்லி உனக்கு வாங்கி தர சொல்றேன்க்கா. வேணாம் தம்பி. இருக்கா அம்மா. என்ன சாமி? இரு பஸ் வர ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு, கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருப்போம், அப்புறம் பஸ் வந்தோன்னே நம்ம வாட்டுக்கு எழுந்திரிச்சு போவோம். என்ன போய் நல்லா நிப்போமா? இல்லம்மா, சுபி அக்காக்கு செப்பல் வேணுமா, செப்பல் போடாம சுபி அக்கா கால்லாம் சரியான சுடுதான், வாங்க சுபி அக்காக்கு செப்பல் வாங்கி கொடுக்கலாம். ஐயே என்னடா சொல்ற சுபி, காலை வலிக்குதா?
நான் காலை பார்க்கவே இல்லடி. செருப்பு போடாமையா ஊர்ல இருந்து வந்த? அட கடவுளே கடவுளே, ச்சே புள்ள செருப்பு போடாம காலையில நோவும் போல. எடி வா, கடையை பார்த்து செருப்பு ஒன்று வாங்குவோம். ஆமா பெரியம்மா, காலு சரியான வலி வலிக்குது. வாங்க பெரியம்மா, செருப்பு வாங்குவோம். ஆமா, வெயில் போடுற போட்டுக்கு ஒன்றும் தாங்க முடியல. செருப்பு இல்லாமலாம் வெளியில போக முடியாது. இனிமே ஆளாளுக்கு ஒரு கொடையை வச்சுட்டு தான் போகணும் போல. வெயில்ல என்ன அடி அடிக்குது, நம்மளே நிக்கவே முடியலடி. சரி சரி வாங்க, செருப்பு வாங்கி தாரேன். அதான பார்த்தேன், என்னடா ஆளு ஒன்றும் கேட்காம நிக்கானேன்னு பார்த்தேன். ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் பலாப்பழ அக்கா வாங்கியிருக்கல்ல, வீட்டில் போய் திங்கலாம் சாமி. ஐஸ்கிரீம்லாம் வாங்கிறதுக்கு அம்மாட்ட காசு கிடையாதுமா. பெரியம்மா, காசு இல்லைன்னா எனக்கு செப்பல் வேணாம் பெரியம்மா. பாவம், நீ உங்ககிட்ட தான் காசு இல்லைன்னு சொல்றீங்கல்ல, எனக்கு எதுக்கு பெரியம்மா செப்பல்? எனக்கு செப்பல் வேண்டாம். பெரியம்மா உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொன்னா இவன் அடம் பிடிக்கிறானேங்கிறதுக்காக நான் சொல்றேன்டி சுபி, சும்மா நாச்சுக்கோ. பெரியம்மா செருப்பு வாங்கலாம் காசு இருக்குது. வா, உங்க அம்மா வரும்போதே 1000 ரூபா கொடுத்தா, எக்கா செலவுக்கு வச்சுக்கன்னு. வேண்டாம் வேண்டாம்னாலும் கேட்குறாளா? சரிங்க பெரியம்மா, போவோம் வாங்க. சுபீகா வா, அம்மா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரதா. எனக்கும் தெரியும், பெரியம்மா என்கிட்ட தான் சொன்னாங்க. நீ வாடா. சுபீகா, என்ன ஆம்பளைங்க செப்பலா இருக்கீங்க? உனக்கு ஆம்பளைங்க செப்பல் தான் போல. பிடிச்சா வாங்க, ஆம்பளைங்க செப்பல் நல்லா இருக்கு பாரு. பெரியம்மா பாருங்க பெரியம்மா. டேய் அங்க பக்கம் பாருடா, பொம்பளைங்க செப்பல்லாம் இருக்கு. கண்ணை எங்க வச்சுட்டு பாக்குற? அந்த பக்கம் பாரு எவ்வளவு அழகழகா இருக்குன்னு. பெரியம்மா, கடைக்காரங்களை கூப்பிடுங்க, வாங்கி காட்ட சொல்லுவோம். இந்ததான் வருவாங்கடி, இரு இரு. என்னே கடைக்காரனே, வந்த பிள்ளைக்கு செப்பல் காமிங்கனே. அடடே வாமா. ஐயா, உங்க கடையா இது? எனக்கு தெரியாம போச்சு. ஆமா ஆமா, நம்ம கடை தான், நம்ம கடை தான். யாருக்கு செருப்பு பாக்குறியா? இந்தா என் தங்கச்சி மாவையா இது. நல்ல செப்பலா எடுத்து போடுங்க. ஐயா என்னத்து அண்ணன்னு சொல்லவா? அண்ணன் என்ன சொல்லுமா, ஏன் ஐயா ஐயான் இருக்க? பிள்ளைக்கு பிடிக்கிற மாதிரி நல்லதா எடுத்து போடுங்க. நம்ம கடையில உள்ளதெல்லாம் நல்ல பிராண்டட் செப்பல் தான். எல்லா செப்பலும் அவ்வளோ அருமையா இருக்கும், பிராண்டடா இருக்கும், ரொம்ப நாளைக்கு உழைக்கும். அதுதான் முக்கியமானதுல ஒண்ணு. இருங்க ஒரு நிமிஷம், செருப்பு எடுத்தாந்து காமிக்கிறேன். அவர் தான் செருப்பு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போறாருல்ல, அப்புறம் என்ன போறாரு வாராருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. பாருங்க பெரியம்மா இவனை. ஐயோ ஐயோ, இவ ஊருக்கு போறதுக்குள்ள உங்க பஞ்சாயத்து என்னால தாங்க முடியல. இன்னும் ஊருக்கு போய் நான் உங்களுக்கு பஞ்சாயத்து தீக்கத்தான் எனக்கு நேரம் சரியா இருக்குமோ என்னமோ தெரியலப்பா. பஞ்சாயத்து கட்டிக்கிட்டே தான் இருக்கீங்க. பெரியம்மா நீங்களே சொல்லுங்க, நான் பாட்டுக்கு அமைதியா தானே இருக்கேன். இவன் தானே ஏதாவது கேட்டு கேட்டு என்ன வம்பே இழுக்கிறான். ஆமாடி சுபி, இந்த குட்டி பையன் இருக்கேன் நான் ஒழுங்கா. ஏன் தான் இப்படி சேட்டை பண்ணிட்டு இருக்கானோ தெரியல போ. பாப்பா பாருமா, இதுல உனக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்குன்னு பாரு கொஞ்சம். ஐ, இந்த மாடல் தான் நான் எடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். எங்க ஃப்ரெண்ட் எல்லாம் இதே மாதிரி தான் மாடல் போட்டிருக்குங்க தாத்தா. அப்படியா? சரி சரி, இந்தா போட்டு பாக்குறியா கரெக்டா இருக்கான்னு? போட்டெல்லாம் பார்க்க வேணாம், நான் வீட்ல போய் புதுசா வச்சுக்குவேன். நீ நானே சொல்றது கால அப்படிங்க, அதனால தான் அம்மா உனக்கு செருப்பு வாங்கி தரேன்னு சொன்னுச்சு. இப்போ என்னடா வீட்ல போய் பத்திரமா வச்சுப்பேங்கற? அம்மா அம்மா, எனக்கு சுடும் இல்ல, நான் அத மறந்தே போயிட்டேன். சரி சரி, எனக்கு கிரீன் கலரும் நல்லா இருக்கு, இந்த கோல்டு கலரும் நல்லா இருக்கு. ரெண்டுமே அழகா இருக்கே, எதை எடுக்கிறதுன்னே தெரியலையே. ஆனா ரெண்டுமே அவ்வளோ அழகா இருக்கு. என் காலுக்கு போட்டா ரெண்டுமே அழகா இருக்கும். இப்ப நான் எதை எடுக்கிறது? பெரியம்மா, நீங்களே இதுல எந்த கலர் நல்லா இருக்கு, எந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க பெரியம்மா. எனக்கு எது எடுக்கிறதுனே புரிய மாட்டுக்கு. ரெண்டுமே அழகா இருக்க மாதிரியே தெரியுது பெரியம்மா. ரெண்டுமே நல்லா தாண்டி இருக்கு. உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து எடுமா. எனக்கு என்னத்த சொல்ல, எனக்கு ரெண்டுமே நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. சரி சரி, ரெண்டுமே நல்லா இருக்கு தாத்தா. எனக்கு கிரீன் கலரே எடுத்துக்கிறேன். எனக்கு கிரீன் கலர்லாம் பிடிச்சிருக்கு. கோல்டு கலர் என்னமோ போல இருக்கு டிசைன், அந்த அளவுக்கு நல்லா இல்லை. சரி, இதெல்லாம் எவ்வளவு? ஏமா, இது நல்ல குவாலிட்டியான செப்பல் பாத்துக்க, 450 ரூபா வரும். என்ன தாத்தா சொல்றீங்க? 450? ஐயோ,
450க்கெல்லாம் விற்க மாட்டாங்க. எங்க ஊர்ல 200 150க்கு தான் நான்லாம் செருப்பு வாங்கியிருக்கேன். நல்ல அழகான செருப்புனா 200 ரூபா, இல்லைன்னா 100 ரூபா 150 ரூபாய்க்கு தான் வாங்குவோம். நீங்க என்னடானா 1000 ரூபான்றீங்க, 450 ரூபான்றீங்க. 450 ரூபாய்க்கெல்லாமா செப்பல் வாங்குவோம்? பாப்பா, விலைவாசி எல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? இது பிராண்டட் செப்பலுமா, பாரு என்ன பிராண்டுன்னு, அருமையா இருக்கும். எங்க ஊர்ல எங்க அம்மா போட்டிருக்க விகேசி ஊதா கலர் செருப்பே 100 ரூபாதேன். விகேசினா இவ்வளவு பெரிய பிராண்ட் சொல்லுவாங்க டிவிலலாம். நீங்க என்னத்த தாங்கிட்டு? ஷோ, என்னம்மா இந்த பொண்ணு இப்படிக்கெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கு? செருப்போட ரேட்டே அவ்வளவுதான். அந்த பாரு செருப்புல கூட ரேட்டு போட்டிருக்கு. ஏமா நீ வேற? ஏமா சுபி, உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பெரியம்மா. ஆனா இவ்வளோ ரேட்டு சொல்றாங்க. வேண்டாம் பெரியம்மா, உங்ககிட்ட காசு இருக்கு நம்ம, நீங்க பாவம். என் தாத்தா எனக்கு செப்பல் வேண்டாம். அடி வாங்கிடுவ. பெரியம்மாட்ட காசெல்லாம் இருக்கு. ஏனே நீங்க செப்பலை கொடுங்க, நான் காசு தரேன். 450 ரூபாமா ரேட்டு, உங்களுக்காண்டி 50 ரூபா குறைச்சிக்கிறேன். 400 ரூபாய கொடுங்க. 300 ரூபா போட்டுக்கோங்க தாத்தா, இல்லைன்னா 250 ரூபா போட்டுக்கோங்க பெரியம்மா, பாவம் தாத்தா. சரி சரி, 350 ரூபா போட்டு கொடுங்க. பெரியம்மா 350 ரூபா தாங்க. சரிம்மா, நீ செருப்பு வாங்கி காலைல போடு. இருப்பாப்பா, இதோட ஜோடியை போய் நான் எடுத்துட்டு வரேன். சரிங்க தாத்தா, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. எனக்கு இப்பமே போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு.